ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் டேல்ஸ். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் திடீர்னு கேட்டால் எதுவும் செய்யணும்னு தோணாது. ஆனால் இந்த மாதிரி கரகரப்பாக காரசாரமாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்குனா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு குட்டி தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி குடமிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களை சாப்பிட்றதுக்காண்டி இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியை கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 4 பிரெட் எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கிடச்சி. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பிரெட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை 2ஆக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 4 பீஸாக கூட போடலாம். 2 பீஸாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவரில், இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் கொடுத்துருங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆயிரும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், சாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை ஒன்றா உள்ளே இறக்கி விட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேகமாக கருகிரும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஏதாவது காரசாரமாக ஏதாவது கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப பேக்கரி ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கிறிஸ்பி மசாலா பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங்கே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க சப்பு கொட்டிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். டாடா, பாய்.